தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு சுட்டீஸ் நேரம். இன்னைக்கு சுட்டீஸ்லாம் கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? கூடவே நம்மோட எந்த சுட்டீஸ் எல்லாம் பர்த்டே கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு விஷ் சொல்லிடலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ ஆல். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சாய் டிவியோட சுட்டீஸ் நேரம் கேட்கறதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? இப்போது இந்த சுட்டீஸ் நேரத்தில் நம்ம அழகான கதைகள்லாம் கேட்க போகிறோம். அதில் குறிப்பாக பிள்ளையார் அப்படின்னா உங்களில் பலருக்கும் பிடிக்கும் இல்லையா? எனக்குமே ரொம்ப பிடிக்கும். எதனால பிள்ளையாரை ரொம்ப பிடிக்கும்? அவரோட தும்பிக்கை அதுதானே. அது மட்டும் இல்லைங்க, பெரிய கனமான தொந்தி இல்லையா? அது எதை குறிக்குது? ரொம்ப மன நிறைவோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட பூரணமான வயிறு சொல்லுதான். சரியா? அதே மாதிரி அம்மா கொடுத்தா நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த பிள்ளையாரை பற்றி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் ஒன்று பாருங்களேன், பிள்ளையார் வந்து ரொம்ப கைண்டு, எல்லார்கிட்டையும் ரொம்ப கைண்டாக இருப்பார். அதோட இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான காட் யாருன்னா பிள்ளையார் தான். நீங்கள் எப்போ எங்கே இருந்து கூப்பிட்டாலும் அங்கே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துடுவார். ஸோ பிள்ளையாரை நம்ம மறக்கவே கூடாது. இந்த பிள்ளையார் வந்து எப்படி வந்து அனிமல்ஸையும் காப்பாற்றுறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போமா? என்ன நீங்கள் அனிமல்ஸ் எல்லாம் காப்பாற்றுவாரா அப்படின்னு தானே சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு ஆடை கூட காப்பாற்றிருக்காருன்னா பாருங்களேன். என்ன கதை அது தெரிஞ்சுக்கலாம். கைலாஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கைலாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சிவபெருமானும் பார்வதியும் சிவ குடும்பமே வசிக்கக்கூடிய இடம்தான் கைலாசம். அந்த கைலாசத்தில் பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னாக்க, எல்லோருக்கும் அம்மாவாக இருக்கிறது பார்வதி தேவி தான். ஆனால் அவங்களுக்கும் நமக்கும் ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு தெய்வ குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை வந்துதான். அதுக்காக அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையாக கிடைச்சது தான் பிள்ளையார். விநாயகர் நம்முடைய கணபதி. இந்த பிள்ளையார் வந்ததுமே அவங்களுக்கு ஆஸ் அ மதரா, நம்ம அம்மாலாம் எப்படிலாம் கவலைப்படுறாங்க, அதே மாதிரி பார்வதி தேவிக்கும் ஒரு கவலை வந்துச்சான். என்ன கவலை? நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, பிள்ளையார் வந்து நிறைய அசுரர்களோடலாம் ஃபைட் பண்ணியிருக்காரு. நிறைய அசுரர்களை எல்லாம் வதம் செஞ்சிருக்காராம். எதுக்காக? எதனால இவங்களெல்லாம் வந்து அவர் கொலை பண்ணாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அசுரர்களோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, உலக சுழற்சியை நிறுத்தக்கூடியதான் அசுரர்களோட வேலையாக இருந்தது. ஏதாவது தபம் பண்ணுவாங்க, தபம் பண்ணோடனே அவங்களுக்கு வரம் கிடச்சிடும், வரம் கொடுத்தவன் மேலேயே தலையிலேயே கை வைப்பாங்களாம். இதுதான் அந்த அசுரர்களோட வேலையாக இருந்தது. சரி, இவங்கெல்லாம் என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னாக்க, எங்கெல்லாம் முனிவர்கள் இருக்காங்களோ அவங்கள எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அவங்க எல்லாருக்கும் கெடுதல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் வந்து மக்கள் வாழறாங்களோ அவங்கள எல்லாரையும் கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே அவங்கள தான் காடா நினைக்கணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். இவங்கெல்லாம் தான் அசுரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அசுரர்கள் வந்து நிறைய பேர் நிறைய காலகட்டங்களில் வாழ்ந்திருக்காங்க. கெட்டவர்கள், அவ்வளோதான். இந்த அசுரர்கள் வந்து பல அசுரர்களை வந்து வதம் செய்தவர் தான் நம்முடைய பிள்ளையார். அப்போ என்ன ஆகும்? அவர் வந்து பல அசுரர்களாலையும் என்னது பெரிய ப்ராப்ளமாக இருக்கே இந்த குழந்தை அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? முதல்லயே நம்ம கேட்டிருக்கோம், இந்த குழந்தையா இருக்கும் பொழுதே இந்த பிள்ளையாரை வந்து கொலை செய்வதற்காக இருக்கக்கூடாது, அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக விதவிதமான அசுரர்கள் வந்தாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஞாபகம் இருக்கா அந்த கதையெல்லாம்? அதையும் நான் உங்களுக்கு அழகாக ஒரு குட்டி குட்டி ரீகேப்பாக சொல்கிறேன். எப்போ வந்து பிள்ளையார் பிறந்தாரோ, பிள்ளையார் பிறந்த உடனே ஒவ்வொரு அசுரனாக அந்த கைலாயத்துக்கே வந்து ஒரு மரமாகவும் சிலம்பாகவும் மீனாகவும் வந்து கொல்வதற்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட? நம்ம பிள்ளையார்கிட்ட முடியுமா? அதனால பிள்ளையார் என்ன செஞ்சாராம்? எல்லோரையும் வந்து அழிச்சிட்டாராம், துவம்சம் பண்ணிட்டாராம் குழந்தையா இருக்கும்போதே. அவ எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல? ஸோ அந்த பிள்ளையார் வந்து இப்படி பல அசுரர்களை அழித்து கொண்டே வரும்பொழுது எல்லா அசுரர்களும் எப்படியாவது வந்து இந்த பிள்ளையாரை வந்து அழிச்சிடணும், அவர் இருக்கவே கூடாது, இந்த கணபதி இல்லாமல் பண்ணிடணும், இந்த தான் நம்மளோட இது வந்து பவர் வந்து ஓங்க முடியும், நம்ம எல்லா லோகத்தையும் நம்ம வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாங்களாம். அப்போது பிள்ளையார் வந்து சிரிச்சுக்கிட்டாராம், நீங்கள் என்ன வேணால் பிளான் பண்ணுங்கள், என்னை உங்களால் ஒன்றும் அசைக்க முடியாது அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாராம். ஆனால் அம்மா பார்வதி தேவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கவலை வந்துடுச்சு.
அம்மா தானே இல்லையா? அம்மா என்ன நினைக்க ஆரம்பிச்சாங்க, அச்சோ என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா என்ன பண்ணுறது, இத்தனை பேரோட போராடுறானே, இவனுக்கு வலிமை இருக்குமா, இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கவலைப்பட ஆரம்பித்து ரொம்ப சோர்ந்து போய் டல்லாக உட்காந்துருந்தாங்களாம். அப்போது அவங்களுடைய கணவர் யார், நம்முடைய சிவபெருமான். சிவபெருமான் அங்கே வந்தாராம். வந்தவர் சிரிச்சுட்டாராம். சிரிச்சுன்னு அவருக்கு தெரியாத விஷயமா, என்னாச்சு தேவி, ஏன் இவ்வளவு சேடாக இருக்கீங்க, என்ன விஷயம், என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாராம். சுவாமின்னு அதை ஏன் கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்முடைய விநாயகர் வந்து ஒருத்தரையும் ஒரு அசுரரையும் விடுறதில்ல, எல்லா அசுரனையும் வந்து அழித்து கொண்டிருக்கான். மக்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் இவனுடைய அவதாரமே தோன்றி இருக்கு. ஆனாலும் நான் ஒரு அன்னை அல்லவா, எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எப்படியாவது என் குழந்தையை வந்து எந்த விதமான பாதகமும் ஏற்படாமல் தீங்கும் நேராமல் நான் காக்க வேண்டும், நான் என்ன செய்யறது அப்படின்னு எனக்கு ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ சிவபெருமான் சிரிச்சுக்கிறார். உனக்குமா இதெல்லாம் அப்படின்னு நினச்சி சிரிச்சுக்கிறாராம். அந்த நேரம் பார்த்து ஒரு முனிவர்கள், அதாவது எப்போவுமே வந்து பழைய முனிவர்கள், அந்த காலத்தில் இருந்த முனிவர்கள் அத்தனை பேருமே என்ன பண்ணுவாங்கன்னாக்க தினந்தோறும் கைலாயத்தை விசிட் செய்யக்கூடிய பழக்கம் உண்டா. தினமுமே வந்து சிவபெருமான், நம்மலாம் கோயிலுக்கு தானே போவோம் இல்லையா, ஆனால் அந்த முனிவர்கள் எல்லாருக்குமே ஸ்பெஷல் பவர் இருக்குமா. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நேரடியாக கைலாயத்துக்கு போவாங்க, மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்வாங்க, இந்திரலோகம் செல்வாங்க. ஏன்னா அவங்களுடைய பவர், அவங்களோட மைண்ட் பவர், அவங்களுடைய தவத்தின் விளைவாக கிடைத்த அந்த பலன். இதனால் வந்து அவங்க எல்லா இடத்திற்கும் போகக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருந்துச்சான். சூப்பர்ல, இப்போ கூட இருந்தால் நல்லா இருக்கும்ல. அப்படிதான் ராவணன் கூட புஷ்பக விமானத்தில் தினந்தோறும் கைலாசம் போய் சிவபெருமானை தரிசிக்கக்கூடியவராக இருந்தாராம். அதே மாதிரி ஒரு முனிவரும் அன்றைய தினம் கைலாயத்துக்கு வந்திருக்கார். வந்தவருடனே இந்த தெய்வ தம்பதிகளை பார்த்தார். யாரு, சிவபெருமானும் பார்வதியும். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இதுல பார்வதி தேவி மிக சோர்வாக அமர்ந்திருக்காங்க, ரொம்ப கவலையோட இருக்காங்க. அதை பார்த்த உடனே அந்த முனிவர் கேட்டாராம், என்னாச்சுமா, ஏன் வந்து அவர்களை வணங்கிட்டு, வழக்கம் போல உள்ள வந்த உடனே என்ன பண்ணணும், பெரியவங்களை பார்த்தாக்க வணக்கம் சொல்லணும் இல்லையா, அதே மாதிரி அந்த முனிவரும் வந்த உடனே வணங்கிட்டு கேட்குறாராம், நான் வந்து நீங்கள் எதனால இந்த மாதிரி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாராம். உடனே சிவபெருமான் சிரித்து கொண்டே சொல்கிறாராம், இவள் அன்னை அல்லவா, அதனால அம்மாங்கிறதுனால அவளுக்கு மிக கவலையாக அவள் உணர்கிறாள். கணபதி வந்து பிள்ளையார், எங்களுடைய விநாயகர் வந்து பலவிதமான அசுரர்களை அழிப்பதனால அவருக்கு வந்து ஏதாவது ஆபத்து நேருமோ இந்த அசுரர்களால் அப்படின்னு மிகவும் பயப்படுறா, என்ன செய்வது அதற்கு அப்படின்னு கேட்கிறாராம். அதற்கு அந்த முனிவர் சொல்கிறாராம், நீங்கள் அறியாததா பரமனே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இதற்கு ஒரு பரிகாரம் உண்டு, இதற்கு ஒரு தீர்வு உண்டு அப்படின்னு சொல்கிறாராம். உடனே பார்வதி தேவி ரொம்ப, அதாவது அம்மாவானாக்க எல்லாமே மறந்துடுவாங்க போல இருக்கு இல்லையா, தன்னோட குழந்தை மட்டும்தானே அவங்களோட நினைவில் இருக்கும் தெய்வமாக இருந்தாலும். அப்போது அந்த பார்வதி தேவி சொல்கிறாங்க, சீக்கிரம் சொல்லுங்கள் முனிவரே, என் குழந்தைய நான் எப்படியாவது இந்த கஷ்டங்கள்லேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த முனிவர் சொல்கிறாராம், ரொம்ப சிம்பிள், பிரம்மா இந்திரன் இவர்களுக்கெல்லாம் வந்து அவர்களை திருப்திப்படுத்தும் விதமாக நம்ம ஒரு யாகம் செய்யணும். அந்த ஒரு ஹோமம் யாகம் வளர்த்து செய்தோம்னாக்க நம்முடைய விநாயகருக்கு கூடுதல் பவர் கிடைக்கும், கூடுதல் சக்தி கிடைக்கும். அப்படியே கிடைச்சாக்க அவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவார். ஸ்ட்ராங் ஆகிட்டார்னாக்கா கவலையே பட வேண்டாம், அவருக்கு வந்து எந்த விதமான அசுரர்களாலையும் எவ்விதமான தீங்கும் நேராது அப்படின்னு சொல்கிறாராம். ஆனால் அந்த யாகத்திற்கு இங்கே தான் பாருங்க ட்விஸ்ட்டு, அந்த யாகத்திற்கு ஆட்டினை பலி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ தான் வந்து இந்த யாகம் நிவர்த்தி அடையும் அப்படின்னு சொல்கிறாராம். உடனே எதையுமே யோசிக்கல பார்வதி தேவி, என்ன சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தைக்கு சக்தி வேண்டும், அதற்காக கண்டிப்பாக ஓஎஸ் அதனால என்ன பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கைலாயத்தில் கேள்விப்பட்டு விநாயகர் தாயை தரிசிக்க வருகிறார். அப்போது சிவபெருமானையும் பார்வதியும் சந்திக்கிறார் நம்முடைய விநாயகர். வந்த உடனே அப்பா அம்மாவை வணங்குறார். வணங்கின உடனே என்னதாயிற்று, யாரோ ஒரு முனிவர் வந்துட்டு போனாரே, என்னமா நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே பார்வதி தேவி சொல்கிறாங்க, அது வந்து கண்ணா, இந்த மாதிரி உன்னை நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன்னா அப்போ தான் அந்த முனிவர் வந்தார். நீ வந்து எல்லா அசுரர்களிடம் போரிடுற, அதனால அந்த அசுரர்களால் உனக்கு ஏதாவது தீங்கு வந்துட்டா நான் என்னப்பா பண்ணுறது, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அதற்காக ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிருக்கோம், அதற்காக உனக்கு ஒரு யாகம் செய்ய போகிறோம், உன் பொருட்டு அந்த யாகத்தை செய்ய போகிறோம். இந்த யாகம் வந்து பிரம்மா இந்திரனை குறித்து நம்ம செய்யக்கூடிய யாகம் அப்படின்னு சொல்லிடுறாராம். உடனே விநாயகர் கேட்கிறார், அப்படியா, எனக்காக நீங்கள் யாகம் பண்ணுறீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிறாராம். ஏன்னா முழு முதற் கடவுள் விநாயகர், விநாயகருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது, சகலமும் தெரிந்தவர் விநாயகர். அதனால சிரித்து கொள்கிறாராம்.
சிரித்துக்கொண்டு அப்படியாம்மா என்ன விதமான யாகம் அப்படின்னு கேட்கும்போது பார்வதி தேவி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆட்டினை பழி கொடுத்து செய்ய வேண்டிய யாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விநாயகருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. ஒரு ஆட்டினுடைய உயிரை பழி கொடுத்து ஒரு யாகம் செய்வதா? அந்த யாகத்தின் மூலமாக எனது உயிர் காக்கப்பட வேண்டுமா? நான் மிக பலவானாக மாறணுமா அப்படின்னு கேட்கிறாராம் அம்மாட்ட. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாப்பா, அது என்ன முறையோ அதை தான்ப்பா நம்ம செய்யணும். என்ன முறைப்படி செய்யணும்னு சொல்கிறாங்களோ அப்படி தான்ப்பா நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இதுக்கு வழியே இல்லையாம்மா அப்படின்னு, அந்த ஆட்டை போய் எப்படிம்மா சாகடிக்கிறது, எப்படிம்மா பலி கொடுக்கறது, ஒரு உயிரை தெய்வமாகிய நானே எடுக்கலாமாம்மா, தவறு இல்லையா அப்படின்னு கேட்குறாராம் விநாயகர். அது எனக்கு தெரியலப்பா, அந்த முறைப்படி தான் அந்த யாகத்தை செய்யணுங்கிறாங்க. அப்போதான் உனக்கு அசுரர்களால் எந்த விதமான தீங்கும் வராதான் அப்படின்னு பார்வதி தேவி சொல்கிறாங்க. சரி, இனிமே அம்மா கிட்ட பேசி பயனில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு நம்முடைய கணபதி. என்ன பண்ணுறாரு? நீரா கபிலாச்சாரியர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கார். அந்த முனிவரிடம் விநாயகர் செல்கிறார். விநாயகருக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னாக்க, எந்த இடத்திலும் நிறைந்திருப்பவர். அதான் சர்வ வியாபியாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய கணபதி, விக்னேஸ்வரன், விக்னங்களை தீர்ப்பவர். இவர் என்ன பண்ணுறார்? இந்த கபிலாச்சாரியர் அப்படிங்கிற முனிவரிடம் செல்கிறார். அது மிகவும் எளிமையான கடவுள் இல்லையா, கூப்பிடாமலே வரக்கூடியவர் தான் நம்முடைய பிள்ளையார். இவர் என்ன பண்ணுறார்? இந்த கபிலாச்சாரிய முனிவரிடம் போய், என்னுடைய அம்மா இந்த மாதிரி ஒரு யாகம் செய்ய இருக்காங்க, இந்த யாகத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், இந்த ஆட்டினை பலி கொடுக்கறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா மனசுக்கு படுது, நெருடலாக இருக்குது, எனக்கு இது பிடிக்கல, அதனால இதை நிறுத்துவதற்கு ஏதாவது செய்ய முடியுமா முனிவரே அப்படின்னு கேட்கிறாராம். அப்போ முனிவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக முடியும், அந்த உபாயமும் உங்களுக்கே தெரியும், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே அப்படிங்கிறாராம். உடனே அவரை சந்தித்த உடனேயே அவர்களது பார்வை பரிமாற்றம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது மூலமாகவே, அதாவது தெய்வ சக்தி இருக்கக்கூடியவர்களுக்கு, மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வார்த்தைகள் என்பது தேவையே இல்லை. அப்போது கபிலாச்சாரிய முனிவரை போய் சந்திக்கிறார் நம்முடைய கணபதி. பிள்ளையார் சந்தித்த உடனே கபிலாச்சாரிய முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன விநாயகா, உமக்கு தெரியாததா, உனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு, உனக்கு இந்த உபாயமும் தெரியுமே, இதிலிருந்து எப்படி வெளியில் வரலாம்னு அப்படின்னு சொல்கிறாராம். உடனே கணபதி புரிந்து கொள்கிறார். மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, நல்ல தெய்வ நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதுவுமே வார்த்தைகள் தேவையில்லை, பார்வை நிலை புரிஞ்சுப்பாங்க. அதுவும் பிள்ளையார் எவ்வளோ சூப்பர் ஹீரோ இல்லையா, நமக்கு அவருக்கு தெரியாது ஏதாவது இருக்குமா, அதனால பிள்ளையார் தானாகவே புரிந்து கொள்கிறாராம். புரிந்து கொண்ட உடனே, ஓகே, நான் இப்போவே போய் அதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பிட்ட நாளும் வந்தது. ஒரு குட் அக்கேஷனில் தானே எல்லா யாகமும் பண்ணுவாங்க, ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட முடியாது இல்லையா. அதுவும் யாருக்காக பண்ணுறாங்க? நம்முடைய பிள்ளையாருக்காக அந்த யாகத்தை பண்ணுறாங்க. ஒரு முனிவருடைய அட்வைஸ் படி தானே பண்ணுறாங்க. அப்போது என்ன பண்ணணும்? அதற்கான முறைகள் உண்டு. ஈவன் தெய்வ குடும்பமாக இருந்தாலுமே அதற்கான முறைப்படி, அதற்கான முனிவர்கள் முன்னிலையில் தான் அந்த யாகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நியதி, அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம வச்ச ரூலை நம்மளே தானே ஃபாலோ பண்ணணும். அது தெய்வ குடும்பமாக இருந்தாலும் அப்படி தானே. அப்பா அம்மா சொன்னால் நம்ம கரெக்டாக கேட்கணும் இல்லையா, நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுல்ல எதுவுமே. அப்பா அம்மா சொல்கிறது நம்ம நல்லத்துக்கு தான். அதனால கணபதியும் ஒத்துண்டார். எதுக்கு? இந்த யாகத்திற்கு. இல்லைன்னா முதலே இந்த யாகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அப்படி சொல்லாமல் அம்மாக்காக ஒத்துக்கிறாராம். இப்போ பார்வதி தேவி அம்மாவாகத்தான் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப கவலை. இதற்கு முன்னாடியே பார்வதி தேவிக்கு எல்லோரும் இந்த ஜகத்துக்கே தான் தாயாக இருந்தாலும், நமக்கு நம்ம கையில் கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக தானே விநாயகருடைய தோற்றமே நிகழ்ந்தது. ரொம்ப அழகான குழந்தையாகத்தானே விநாயகர் இருந்தார் இல்லையா. அப்புறம் அவருக்கு யானை தலை எப்படி கிடைத்தது, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த குழந்தை அழகான குழந்தையாக இருக்கும்போது சனீஸ்வர பகவான் பார்க்கிறார். அப்போ அந்த தலை நீராகி போய்விடுகிறது. அதாவது அந்த தலை காணாமல் போயிடுது. அது சனீஸ்வரனுடைய சாபத்தினுடைய விளைவு. அப்படிதான் அந்த குழந்தையை பார்த்த உடனே தலை காணாமல் போயிடுது. அப்போ பார்வதி தேவி வருத்தப்படுறாங்க. அப்போதான் ஒரு யானை தன்னுடைய பூத கணங்களுக்கு நம்முடைய சிவபெருமான் ஆர்டர் போடுறாரு. நீங்கள் போறீங்க, வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும் அதனுடைய தலையை கொண்டு வாருங்கள் as early as possible அப்படின்னு சொல்கிறார். உடனே போகிற பூதகணங்களுக்கு எதுவுமே தோணலை. ஒரு மனிதனுக்கு மனிதனோட தலையை தானே கொண்டு வரணும், இப்படிலாம் எதுவுமே யோசிக்கலை. அவர் என்ன சொன்னார்? வடக்கு பக்கம் தலை வச்சிருக்கக்கூடிய உயிரினம் அப்படின்னா ஒரு யானை தான் அழகாக பாவம் சாப்பிட்டு ஜாலியாக படுத்துட்டு இருக்கான். இது தப்பு தானே, தெரியல அந்த பூதகணங்களுக்கு. போய் இந்த தலையை கொண்டு வந்துடுறாங்க. அந்த தலையை வைத்து தான் அதற்கப்புறம் அந்த குழந்தை விநாயகராக
உருமாறுகிறார். இதுவும் ஒரு நிகழ்வு. அப்படித்தான். இது இப்படித்தான் ஆக வேண்டும். இந்த குழந்தையினுடைய தோற்றம் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த தெய்வத்தினுடைய தோற்றம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது உலக நியதி. சில விஷயங்கள் இப்படித்தான் என்பதை நம்மால் மாற்ற இயலாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் விநாயகரது தோற்றம். சரி, இப்போ இந்த விநாயகர் வந்துட்டார் இல்லையா? இப்போ அம்மா பேச்சை கேட்டுண்டு அவர் என்ன பண்றார்? கண்டிப்பா நாம் இந்த யாகத்தில் பங்கு கொள்வோம் அப்படின்னு அந்த யாகத்திற்கான ஏற்பாடுகள்லாம் மிக ஜரூராக நடக்குதாம் கைலாசத்தில். அப்போ இவர் பார்க்கிறார், எல்லாம் அந்த யாகத்துக்கு ஆகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஹோமம்லாம் நடக்கும்போது பார்ப்பீங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்க நிறைய பொருட்கள் அந்த ஹோம குண்டத்தை சுற்றி வைத்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னாக்க அந்த யாக தீயிலிருந்து வரக்கூடிய தேவதைகளுக்கு அர்ப்பணிப்பதற்காக, கொடுப்பதற்காக, ஃபுட்டுன்னு வச்சுப்போமே, அப்படி ஒரு ஃபுட்டு மாதிரி கொடுக்கறதுக்காக சில பொருட்களை வைத்திருப்பாங்களாம். பழங்கள், சிலர் பட்டு புடவைகள், பட்டு நகைகள், சில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான, ஒவ்வொரு தேவதைக்கு ஒவ்வொரு விதமான பொருட்களை அர்ப்பணிக்கக்கூடிய பழக்கம் உண்டு. அப்படித்தான் இந்த யாகத்திற்காக என்ன பண்றாங்க அப்படின்னாக்க நிறைய பழங்களையும் லட்டு நல்லா இருக்கும்ல, உங்களுக்கு பிடிக்குமா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா லட்டு, ஸ்வீட்ஸ், இது எல்லாத்துலேயும் பெரிய பெரிய தாம்பாளங்கள்ல வச்சிருக்காங்களாம். சுற்றி பெரிய பெரிய தட்டுகளில் வச்சிருக்காங்க. ஆசனங்கள்லாம் தயாராக இருக்கிறது. முனிவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க அந்த ஹோமம் வளர்க்கறதுக்காக. இப்போ கணபதி என்ன பண்றாருன்னா அழகா போய் ஒரு ஆசனத்துல உட்கார்ந்தாராம். உட்காந்து என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவையோ இந்த ஹோமம் செய்வதற்கு அத்தனை பொருட்களையும் எடுத்து லபக் லபக் லபக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சாரா. அவருக்கு என்ன பசியா அப்படின்னு தானே உங்களுக்கு தோணுது. ஆனா பிள்ளையாருடைய வயிற்றுக்குள் எதுவும் போகும், முழு அண்டத்தையே, பெரிய கேலக்சியே உள்ள போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அந்த கடவுளுக்கு உண்டு. அதனால பிள்ளையார் அந்த யாக பொருட்கள் என்னெல்லாம் வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் எடுத்து ஒன் பை ஒன்னா எடுத்து வாயில போட ஆரம்பிச்சிட்டாரு. அது எத்தனை பொருட்களை கொண்டு வந்து நிரப்பினாலும் அத்தனையும் பிள்ளையாரது வயிற்றுக்குள் செல்ல ஆரம்பித்தது. இப்போ என்னாச்சு? வந்த முனிவர்கள் எல்லோரும் அப்படியே தலை சுற்றி போயிட்டாங்க. இப்போ நான் அந்த ஹோமத்தை எப்படி பண்ணுவோம், நாங்கள் இந்த யாகத்தை எப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணிட்டாரு பிள்ளையார் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் திட்டவும் முடியல, கோச்சிக்கவும் முடியல. பிள்ளையார் செய்து அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களால பேச முடியல, கையை பிசைஞ்சுக்கிட்டே நிற்கிறாங்க. இப்போ உமா பார்வதி தேவி கிட்ட நம்ம என்ன சொல்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ பார்வதி தேவி வந்த உடனே அவங்க பார்த்துட்டு பதறி போயிட்டாங்க. அச்சோ, என்னது இது, எடுத்து வச்ச சாமான் எதுவுமே காணுமே, என்னது இது, என்ன பண்ணிட்ட விநாயகா நீ, என்ன கணபதி, என்ன இப்படி எல்லாத்தையும் சாப்பிடலாமான்னு அம்மா சொல்றது எதையுமே ஒரு காதில் வாங்கலை. எல்லா பொருட்களும் வாய்க்குள்ளே போய்கொண்டே இருக்கான். அப்போ இனிமேல் பண்ண முடியாது, இந்த ஹோமமே பண்ண முடியாதுங்கிற நிலை வந்துடுச்சு. நிறுத்தியாச்சு. ஆடு முதற்கொண்டு ஆடு தப்பித்து விட்டது. இப்போ உணவுப் பொருட்கள்லாம் தான் உள்ளே போயிருக்கு. இப்போது என்னாச்சு? ஐயோ, இந்த ஹோமம் பண்ணலைன்னா என்ன ஆகும், இந்த யாகம் பண்ணலைன்னா உன்னை அழித்து விடுவார்களே இந்த அசுரர்கள்லாம், உனக்கு பலம் இல்லாமல் போய்விடுமே அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய பார்வதி தேவி. இது இந்திரனுக்கு தெரிந்தது. எனக்கு வரவேண்டிய பொருட்கள், எனக்கு தர வேண்டிய ஆகுதியை அனைத்தையும் இந்த சின்னஞ்சிறு பயல், அதாவது ஒருவருக்கு தவறான எண்ணங்கள் மனசில் இருந்ததுனாக்க, தப்பாக யோசிக்க ஆரம்பித்தாங்கனாக்க எல்லாமே தப்பாக தான் தெரியும். அதாவது அந்த கெட்ட எண்ணத்திற்கு மட்டும் நம்ம இடமே கொடுக்கக்கூடாது இல்லையா? முதல்லையே அதை அழிச்சிடணும். ஆனால் அந்த இந்திரனுக்கு பாருங்க, எப்போ பாரு இதே வேலை தான். அந்த இந்திரன் என்ன பண்ணிட்டாராம், முதல்ல தப்பாகவே நினச்சிட்டார். யாரை? நம்முடைய பிள்ளையாரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டார். என்ன ஒரு சின்ன பையன் தானே, இந்த சின்ன பையனுக்கு என்ன இவ்வளோ பெரிய சக்தியா, எனக்கு வர வேண்டிய பங்கினை தானே சாப்பிட்டு எனக்கு நிகழ வேண்டிய யாகத்தில் எனக்கு கொடுக்க வேண்டிய, அர்ப்பணிக்க வேண்டிய பொருட்களை இந்த சிறுவனே சாப்பிட்டு விட்டானே அப்படிங்கிற ஒரு கோபம் வந்துடுதான் இந்திரனுக்கு. அப்போ இந்திரனுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் தான் அக்னி தேவன், வாயு தேவன், எல்லோருமே வருண பகவான், எல்லோருமே இந்திரனுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான். அப்போ இவர் உடனே என்ன பண்றாரு, வாயு பகவானை கூப்பிட்டு இந்த கைலாசத்தில் காற்று இல்லாமல் செய்ய வேண்டும். கைலாசத்துல தானே இருக்கான் அந்த குட்டி பயல் கணபதி. அவனை நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, கைலாசத்தில் காற்றே இருக்கக்கூடாது, வாயு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல், காற்று ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி சர்வைவ் பண்ண முடியும், கஷ்டம் இல்லையா? அப்போது கைலாசத்தில் ஆக்சிஜன் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு இந்த வாயு பகவானிடம் சொல்கிறாராம். உடனே வாயு பகவான் போய் என்ன பண்ணிடுறாரு, இல்லாமல் அவர் வேறு வழி கிடையாது. அவரோட பாஸ் இம்மீடியட் பாஸ்ன்னு வச்சுக்கலாம். இம்மீடியட் பாஸ் இந்திரன் தான். இந்திரன் சொன்னதை அவர் கேட்டு தான் ஆகணும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய வாயுவை நிறுத்திட்டாராம். வாயு பகவான் அங்கே ஒர்க் பண்ணலை. இப்போ என்னாச்சு, கைலாயத்தில் எல்லாருமே மூச்சு விடுறதுக்கு தடுமாறுறாங்களாம், ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அப்போ உடனே பிள்ளையாருக்கு நியூஸ் வந்துருச்சு,
உடனே பிள்ளையார் என்ன பண்ணுறாரு, நேராக வாயு பகவான் கிட்ட போகிறார். போய் சொல்கிறாரு, அசுரர்களை அழிப்பது என்றால் தேவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அனைத்து நல்ல சக்திகளும் இணைந்தோம்னா தாராளமாக அசுரர்களை அழிக்க முடியும். என்னுடைய தாய் என் மீதான அன்பினால ஒரு தாயாக மட்டுமே யோசித்து இந்த யாகத்தை முடிவு செய்தார்கள். அதற்காக ஒரு ஆட்டினை பலி கொடுக்க முடிவு செய்தார்கள். இந்த ஆட்டினை பலி கொடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. கண்டிப்பாக ஒரு உயிரை கொல்லலாமா, தப்பில்லையா? அதனால ஒரு ஆட்டினை பலி கொடுத்து என்னுடைய பவர், என்னுடைய ஸ்ட்ரென்த், என்னுடைய சக்தியை நான் பெருக்கிக் கொள்ள வேண்டுமா? இது மிக தவறானது. அதனால அந்த ஆட்டினை நான் காப்பாற்ற விரும்பினேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அதற்காகத்தான் இந்த யாகத்தை நிறுத்துவதற்காகத்தான் இந்த பொருட்களை நான் சாப்பிட்டேன், வேற எதனாலையும் இல்லை. இந்திரனிடம் சொல்லுங்கள், நீங்க வழக்கப்படி அனைத்து உலகத்திற்கும், இப்போ கைலாயத்தில் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்கன்னா மனிதர்களும் கஷ்டப்படுவாங்க இல்லையா? அதனால அனைவருக்கும் நன்மையை விளைவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாராம். இல்லையெனில் உங்களுடன் நான் போர் தொடுப்பேன், ஃபைட்டுக்கு வந்துடுவேன், ரெடியா, சண்டைக்கு ரெடியா அப்படின்னு கேட்டு மிரட்டி இருக்காரு பிள்ளையார். வாயு பகவானுக்கு தெரியும் ஏற்கனவே கணபதியினுடைய பராக்கிரமங்கள். இவர் போர் தொடுத்து இவர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறது வாயு பகவானுக்கு தெரியும். என்னை மன்னிக்க வேண்டும் சுவாமி, நான் இந்திரன் சொல்லித்தான் நான் இதை செய்தேன், நானாக செய்யவில்லை அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆயிடுறாராம். அப்போ உடனே என்ன சொல்றாரு, உடனே கைலாயத்திற்கும் பூலோகத்திற்கும் வேண்டிய ஆக்சிஜனை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாராம் நம்முடைய வாயு பகவான். இப்போ என்னாச்சு, இந்த யாகத்திற்கு பலியிட இருந்த ஆட்டினை காப்பாற்றி விட்டார் நம்முடைய கணபதி. சூப்பர்ல. ஸோ ஆட்டினையே, ஒரு ஆட்டுக்குட்டியே காப்பாற்றுறவர் நம்மளை காப்பாற்ற மாட்டாரா? கண்டிப்பாக காப்பாற்றுவார். நாம் நமக்கு என்ன தேவையோ அதை நாம் பிள்ளையாரிடம் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது சிவபெருமானுக்கும் தெரியும் நடந்தது, பார்வதி தேவிக்கும் தெரியும் நடந்தது. இது ஒரு லீலையாக மட்டுமே அவர்கள் இதை நமக்காக இந்த நிகழ்வினை நடத்தி காமிச்சிருக்காங்க. இது அனைவருக்கும் பொதுவானவர் நம்முடைய முழு முதற் கடவுள் விக்னேஸ்வரன், அதாவது நம்முடைய கணபதி பிள்ளையார் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னேன். மீண்டும் ஒரு சுட்டீஸ் நேரத்தில் இன்னும் ஒரு சூப்பரான கதையோட உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை பாய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.